கொடுக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பார். அப்ப நீங்க இது எத்தனை நாளா கேட்காம இருந்திருக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா உடனே ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏசப்பா, நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன், எனக்கு அழுவ கஷ்டம் வரும்போது நான் உங்களுக்கு கால் பண்றேன், ஐ எம் வெயிட்டிங் ஜீசஸ். அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்ப என்ன செய்தால் கேட்கிறார், சத்தமா கேட்கணும் நம்மளுக்கு. அவர் உங்க இருளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சரி, ரைட். அடுத்த வாசகம் அதே மத்தேயு 9:28 வாசிமா. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்ப அவங்க போகும்போதே கூப்பிட்டு போனாங்க. இப்போ முன்னாடி ஜீசஸ் போயிட்டு இருக்காரு, பின்னாடி கூப்பிட்டுட்டே வராங்க, தாவீதின் குமாரனேன்னு. காது கேட்டிருக்காரா? அவர் சர்வ வல்லமுள்ளவர்ல, சர்வ ஞானம் உள்ளவர்ல, அற்புதம் செய்கிறவர்ல. அப்புறம் ஏங்க செய்யல? நீங்க கேட்கணும், நீங்க பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் இப்படி கேட்கணும். ஏன் மௌனமா போனாரு? ஐயப்பா காது கேட்கலையா? ஏன் மௌனமா போனாரு? விசுவாசத்தை பார்க்கிறதுக்காகவே அவர் தாமதித்தார். இந்த மாதிரி தாமதித்து அடுத்த அற்புதம், இது மாதிரி இன்னொரு காரியம் சொல்லுங்க பாப்பா. ஏன் அவர் தாமதித்தாரு? ஒரு அற்புதம் நடந்தது. லாசரு அவர் இறந்து போய் 4 நாள் ஆகி அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவருக்கு பிடிச்சமானவங்க, நேசிச்ச குடும்பம். இயேசு உங்களை நேசிக்கிறாரா? சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார். பக்கத்துல கையை விட்டு சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். அப்புறம் ஏன் மௌனமா இருக்காரு? கேளுங்க. அப்புறம் ஏன் மௌனமா இருக்காரு? அப்புறம் ஏன் தாமதிக்கிறார்? உங்க விசுவாசம் குறைவு. சொல்லுங்க பக்கத்துல, உங்க விசுவாசம் குறைவு. உங்க விசுவாசம் குறைவு. உங்க பிரச்சனை விசுவாசம் குறைவு. அதனால ஆண்டவர் பதில் தரல. அல்லேலூயா. தாமதிக்கிறார். மௌனமா இருந்தால் என்ன வரப்போகிறது? பெரிய அற்புதம், பெரிய அதிசயம், பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ தாமதிக்கிறார் என்றால், நீ மௌனமா இருக்கிற என்று சொன்னால், அங்க கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதுதான் நீங்க எடுத்துக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, நான் என்ன செஞ்ச பாவமா, என் பெற்றோர் செய்த பாவமா, முற்பிதா செஞ்ச சாபமா, யார் செஞ்ச சாபம்? நீங்க செஞ்ச பாவம், நீங்க செஞ்ச சாபம் தாங்க. ஆண்டவரை விசுவாசிக்காம எப்படி அற்புதம் செய்வார்? நீங்கள் இயேசு செய்வார். இப்படி இருக்கும், இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது. செய்யுங்க, இப்படிதான் இருக்கணும். விசுவாசம் இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்க கூடாது. நான் செய்யற மாதிரி நீங்க இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது. இயேசு ஜெயத்தை கொடுக்கிறவர், வெற்றி கொடுக்கிறவர். கடந்த நாட்களிலே உங்களுக்கு வெற்றி இல்லாம இருந்தா, இருளில இருந்தீங்களா, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். என் மகனே, மகளே, என் வெளிச்சத்துக்கு வந்துரு. இருள் வேண்டாம், உன் வாழ்க்கை இருள் வேண்டாம். நீ தாமதிக்காதவன். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த கண்களிலே உனக்கு எப்பேற்பட்ட கண்கள் பிரச்சனை இருந்தால், ஆண்டவர் உன் குருட்டுத்தனம் மாறணும் என்றால், கர்த்தரை வேகமாய் விசுவாசத்தோடு கர்த்தர் செய்வார் என்று தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. அல்லேலூயா. கர்த்தர் நீங்க வாங்க வரக்கூடிய வருஷத்திலே கர்த்தர் உங்களை வெளிச்சத்துல வைக்க போகிறார். கைகளை தட்டி கர்த்தர் உங்களை வெளிச்சத்துல கொண்டு வருவார். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. இருள் அகன்று போனது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 9:29 வாசிப்போம்.